நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இது மாந்திரிக சம்பந்தமான ஒரு விஷயத்தை பற்றி தான் நம்ம பேசுகிறோம். மாந்திரிக பயிற்சின்னு கூட சொல்லலாம். இப்போது பார்த்துக்கிட்டு இருக்குது சங்கதாரா யட்சினி. இவங்க ஒரு வகையான யட்சினிகள் தான். இங்கே சங்கதாரா யட்சினி, இந்த சங்கதாரா யட்சினியை தினமும் எத்தனை தடவை சொல்லணும்னா ஒரு 1008 தடவை இந்த சங்கதார யட்சினியை தினமும் 1008 தடவை ஜெபம் பண்ணணும். இதுக்கு என்னென்ன தேவைன்னா பால், தேன், இளநீர், கரும்பு, வாசனை தீவிரயங்கள், செவ்வலரி, புஷ்பங்கள் இவைகளை அனைத்தும் வைத்து 1008 தடவை 100 நாள் ஜெபம் பண்ண வேணும் இந்த யட்சினியை. இது நீங்கள் உங்கள் வீட்டிலே கூட செய்யலாம். இருக்கிற விட சுத்தம் பத்தமாக இருக்கணும். சுத்தம் பத்தமாக இந்த செய்ய வேண்டும். இது 100 நாள் செஞ்சிட்டா இந்த யட்சினியை நீங்கள் 100 நாள் செய்துட்டால் இது என்ன இது நீங்கள் எது கேட்டாலும் கொண்டாந்து கொடுக்கும். எல்லா விதமான வேடிக்கைகளையும் காட்டலாம். அஷ்டம சித்திகளையும் இதனால் அடையலாம். மலை, காடு இவைகளில் இருக்கும் மூலிகை இன்னதென்று உங்களுக்கு சொல்லும். இந்த மூலிகை இதுக்கு உதவும்னு உங்கள் கூடயே பேசிக்கிட்டே இருக்குது இந்த யட்சினி. இது முறையாக இதை சித்தி செஞ்சவங்களுக்கு தான் இதனோட அனுபவம் என்னன்னு தெரியும். இந்த வேலை இந்த மூலிகை என்னென்ன வேலைக்கு உதவும்னு அதே உங்கள்கிட்ட சொல்லும், இருக்கும் என்று சொல்லும். இதை வச்சு அநேக நன்மைகளை அடையலாம். இந்த யட்சினியை வச்சு அநேக நன்மைகளை அடைந்து தீரலாம். ஆனால் செய்ய வேண்டும் மட்டும் என்ன 100 நாள் ஆகும். 100 நாள் ஆனாலும் பிரச்சனை இல்லை. அவன் ஒரு வேலைக்காக வருஷ கணக்காகவே உழைச்சிக்கிட்டு இருக்காங்க. வேலை வேணுங்கிறதுக்காக வருஷ கணக்காக உழைக்கிறோம். ஒரு 100 நாள் கஷ்டப்பட்டு இதுக்காக செய்கிறதுக்காக என்ன செலவாகிட போகுது? ஒரு வாசனை தீவிரதான பொருள்கள் தான் இது தேவைப்படுது. பால், தேன், இளநீர், வெல்லம், வாசனை தீவிரங்கள், செவ்வலரி பூ, புஷ்பங்கள் இவ்வளோ தான். இந்த தெய்வத்துக்கு வச்சு வணங்க வேண்டியது இவ்வளோ தான் செலவே. மீறினா இது எல்லாமே வச்சுக்கிட்டா கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுட்டாட ஒரு நாளைக்கு 100 ரூபா செலவுன்னு வச்சுக்கிங்க. இது ஒரு 100 நாளைக்கு செய்யணும். இந்த செய்வங்களை இந்த தேவியை இந்த யட்சினியை நீங்கள் பயன்படுத்தி வைத்து கொண்டால் என்ன கேட்டாலும் கொண்டாந்து கொடுக்கும். நீங்கள் ஒரு பிரார்த்தனை பண்ணி அதான் அந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டு நீங்கள் நைட்டு நேரத்தில் தான் கேட்கணும். பெரும்பாலும் எல்லா நேரத்துலையும் கேட்டால் இருக்காது. நைட்டு நேரத்தில் உங்களுக்கு என்ன வேணும்னு இந்த யட்சினிக்கிட்டே கேட்டால் 100 நாள் ஆனால் தான் சித்தியாகும். இவங்க 100ஆவது நாள் உங்களுக்கு தரிசனமாவாங்க. நீங்கள் தரிசனமாச்சுன்னா எப்போதும் உங்கள் கூடயே தான் இருப்பாங்க இந்த யட்சினியானவங்க. இதனால் என்ன பண்ணலாம்? என்ன கேட்டாலும் கொண்டாந்து கொடுக்கும். அதனால் தேவையில்லாத தவறான முறைகளை இதுக்கு ஒரு மந்திரங்கள் இருக்குது. மந்திரத்தை ஏன் சொல்லலைன்னா தவறான முறையுடைய எல்லாத்துக்கும் இந்த மந்திரங்கள் போய் சேர்ந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த மந்திரங்கள். ஏன்னா தேவைன்னா எல்லாமே பயன்படுத்தி வச்சுக்கிட்டு தவறான மொழிகளை இன்னொருத்தவங்களுக்குடைய அடுத்தவங்களுடைய ஒரு பெண்ணை கூட அவங்க வேணும்னு கூட இவங்க கேட்பாங்க. அது பலபந்தமாக கூட இருக்கலாம். அதனால தான் தவறான முறைகளை யாரும் பயன்படுத்தக்கூடாதுங்க தான் மந்திரத்தை சொல்லலை. உண்மையானவே நன்மைக்காக நீங்கள் மந்திரத்தை கற்றுக்கொள்ள விரும்பவர்கள் நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். இது சித்தி வைத்து கொண்டால் என்ன கேட்டாலும் கொண்டாந்து கொடுக்கும். நல்லதுக்கு மட்டும்தான் கேட்கணும். எனக்கு காசு இல்லை, பணம் இல்லை, அதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு தேவையில்லாத என்ன கேட்டுக்கலாம். தேவையில்லாத பொருள் கேட்கக்கூடாது. எல்லா விதமான வேடிக்கையும் காட்டலாம். அஷ்டம சித்திகளையும் அடையலாம். மலை, காடுகளில் இருக்கிற மூலிகைகள் என்னென்ன வேலைக்கு உதவும், இது என்ன வைத்தியத்துக்கு உதவும் அனைத்தும் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கு உங்கள் காதில். இந்த மூலிகை இந்த சங்கராதா யட்சினியை நீங்கள் பயன்படுத்தி சித்தி வைத்து கொண்டால் வாழ்க்கையில் பெரிய லட்சியத்தையே அடையலாம். இதேமாரி தான் சில பெரிய பெரிய மந்திரவாதிகள், பெரிய பெரிய மாந்திரிகவாதிகள், பெரிய புகழ் இருக்கிறவங்களாம் இதேமாரி வகையான இது யாரும் இது வரைக்கும் வெளிப்படையே யாரும் சொல்ல கிடையாது. இந்த மாரி மந்திரத்தை பெரிய பெரிய மாந்திரிகத்தில் பெரிய முதலீடர் இருக்கிறவங்களாம் அவங்க இதேமாரி வகையான யட்சினிகளை பயன்படுத்தி வச்சுக்கொண்டு தான் கூட வச்சுக்கிட்டு தான் பெரிய பெரிய ஆளாக இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க அவங்க கூட இருக்கும்போது அவங்க வாழ்க்கை அவங்க சொல்கிற வாக்கு பலிக்கும்.
அவங்க யாராருக்கு வரவங்களுக்கு என்னென்ன செய்கிறாங்க அனைத்துமே குணமாகும். ஒரு நோய்க்காக ஒரு மருந்தை வந்து அதை வந்து அதை அதை மந்திரம் சொல்லி கொடுக்கும்போது வியாதி குணமாகும். இந்த எச்சினியை வச்சுக்கிட்டு ஒரு மந்திரம் சொல்லி கொடுக்கும்போது குணமாகும். அப்போது அவங்களுக்கு ஒரு கூட்டமாகும். இப்போது நித்தியானந்தா கூட இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் யாரோ அவங்ககிட்ட ஒரு தெய்வங்கள் யாரும் இருக்கிறாங்க. அவரும் ஒருத்தனும் அவர் சொல்கிறாரு, ஏதோ ஒரு அவங்க ஒரு அம்மாவை பற்றிலாம் சொல்கிறாங்க. அவரை பற்றி நான் தப்பாக சொல்லலை. அவங்கக்கிட்ட பெரிய ஒரு தெய்வங்களும் ஒரு சக்தி இருக்குது. அவரே சொல்கிறாரு, பவர் இருக்கா பணம் இருக்கா. அப்போனா பவர்னா என்ன? இதேமாரி ஒரு தெய்வங்கள் கூட இருக்கணும். இதேமாரி அவர்கிட்ட நிச்சயமாலுமே இது ஒரு தெய்வங்கள் ஒரு சக்தி இருக்குது. அதனால தான் அவ்வளோ ஒரு பெரிய இருக்கார். அதேமாரி தான் அவரை பற்றி நான் தப்பாக சொல்லவே கிடையாது. அவர்கிட்ட ஒரு தெய்வங்கள் இருக்குது. அதனால தான் அவர் பெரிய 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 மாந்திரீகவாதிகள்லாம் பெரிய ஆளாக ஆகிறதுக்கு காரணங்கள் இதேமாரி சில வகையான எச்சினைகள் தெய்வங்களை கூட வச்சுக்கிட்டு தான் அவங்கள பெரிய ஆளாக்கி கொண்டாந்து விடுறதுக்கு காரணங்கள். உங்களுக்கு இந்த மாந்திரிக சம்பந்தமான விஷயத்தை நீங்கள் கற்றுக்கொள்ள விரும்பினா வந்து முறைப்படி வந்து கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் நம்பரை கான்டாக்டில் கொடுக்குறேன், பார்த்து பயனடையுங்கள்.